சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய். அது மட்டும் இல்லாமல் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், ஹாப்பி நியூ இயர் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ யாரோட ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன பசங்க முக்கியமாக யங்ஸ்டரோட ஒரு சூப்பர் ஸ்டார், லிட்டில் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி இவரை வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக கப்புள்ஸை தாண்டி ஒன் சைட் லவ்வர்ஸ் இல்லைன்னா வந்து லவ் பிரேக்கப் ஆனவங்க, முக்கியமாக அதையும் தாண்டி சிங்கிள்ஸ் எல்லாருக்குமே வந்து இவர் ஒரு கடவுளுங்க இவர் அப்படிங்கிற மாதிரியான கொண்டாடக்கூடிய ஒரு நபர். நான் சொன்னதை வச்சு உங்களுக்கு நிறைய பேர் வந்து கெஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. அட்மேன் எஸ்டிஆர் அவர்களோட ஒரு ஸ்பெஷல் வீடியோ தான் வந்து இந்த வீடியோ, இந்த ஸ்பாட்லைட்டில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் ஏன் முன்னாடி வந்து ஹாப்பி நியூ இயர் சொன்னேன் அப்படின்னு சொல்லி. ஜனவரி 31 தானங்க நியூ இயர் கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்லி தலைவன் சொன்னது இப்போ வரைக்கும் ட்ரெண்டாக இருந்து, நியூ இயர் ரெசல்யூஷன் போனால் என்ன, இன்னைக்கு ரெசல்யூஷன் எடு, அடுத்து நாளையிலிருந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக எல்லாரும் போட்டு வைப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு மோட்டிவேட் ஆகிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது மோட்டிவேஷனுக்கே உரிய தலைவனை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? அதனால தான் வந்து இந்த ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிறது. முன்னாடி இவரோட ஜேர்னி ஸ்டார்டிங்கில் இருந்தே வந்து பன்முகத்தன்மை அப்படிங்கிறது இவர் கூடயே வந்து ட்ராவல் ஆகி வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா சைல்டு ஆர்டிஸ்டில் ஆரம்பித்து அப்பயே வந்து ஏன் பேர் சிம்பு அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அப்பா மாதிரி, அதாவது டி ராஜேந்திரன் சார் மாதிரியே வந்து நிறைய விஷயங்கள்லாம், அந்த டைலாக்ஸு, அது மேனிப்புலேஷன், அது எல்லாமே வந்து பயங்கரமாக சின்ன வயசுலேருந்தே வந்து பண்ணிகிட்டு இருந்து, அதாவது ஆக்டிங்கை தாண்டி டான்ஸு, அது மட்டும் இல்லாமல் டெக்னிக்கல் வைஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து அந்த செட்லேருந்தே சினிமா கூடயே சேர்ந்து இவரும் வளர்ந்து வந்தார் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். அப்படி வளர்ந்து வந்தனாலேயோ என்னமோ சினிமா இவருக்கு அத்துப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏதோ ஒரு இன்டர்வியூவில் நான் பார்த்தேன், ஒரு பர்சன் வந்து சொல்லியிருந்தாங்க, அவருக்கு ஃப்ரேமை தாண்டி, அதாவது இந்த கேமராவை தாண்டி பின்னாடி இருக்க ஆடியன்ஸோட பல்ஸ் வந்து ரொம்ப பயங்கரமாக புரியுது, எங்கே லைட்டு வச்சா எந்த சீனில் பாஸ் விட்டால் வந்து கிளாப்ஸ் வரும் அப்படிங்கிற அளவுக்கு அவர் மைண்ட்லேயே எடிட் பண்ணி அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அவ்வளோ சினிமா தெரிஞ்ச ஒரு பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அப்படி இருக்கும்போது நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு இவரோட பீக்கில் இருக்கும்போது. அதாவது மன்மதன், வல்லவன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேரக்டராக வந்து சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் எஸ்டிஆர். இவரோட டைரக்ஷனுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸே இருக்குது. ஸோ நான் என்ன சொல்லிட்டேன், ஆக்டர் சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் டேரக்டர் இப்போ சொல்லிட்டேன், டெக்னிக்கல் வைஸும் பயங்கர ஸ்ட்ராங் அப்படிங்கிற சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா சிங்கர் எஸ்டிஆருக்குங்க ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸ். அதாவது இப்போ ரீசெண்டாக கூட யுவன் சங்கர் ராஜாவோட ஒரு கான்சர்ட் நடந்துச்சு. அது கான்சர்ட்டோட வீடியோஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இது யுவன் கான்சர்ட்டா இல்லை வந்து எஸ்டிஆரோட கான்சர்ட்டா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன்னா தலைவனுக்கு அப்படி ஒரு ஃபேன் பேஸ். அந்த லூசு பெண்ணைக்கு இப்படி ஒரு ஸ்டெப்பு போட்டாரு பாருங்க, ஆஹா. அப்படி இருந்துச்சு. இப்போ வரைக்கும் அந்த ஒரு கிரேஸ் வந்து குறையாமல் இருக்குது. இது இடையில வந்து ஒரு பயங்கரமான கிரிட்டிக்ஸுக்கு வந்து உள்ளானார். என்ன அப்படின்னா, ஷூட்டிங் வந்து ஒழுங்காக வரமாட்டுறாரு, இல்லைனா வந்து இவரை நம்பி படம் எடுக்க ஒரு டேரக்டர் போனால் அவர் வந்து அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான கிரிட்டிக்ஸ். அது மட்டும் இல்லாமல் அந்த டயத்தில் வந்து உடம்புலாம் வந்து ரொம்ப ஏறி போய், அது ப்ரெஸ் மீட்டோ ஏதாவது கொடுத்தாலும் வந்து இந்த மாதிரி ரோல் பண்ணி பேசுறது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இருந்திருக்கும். நீங்கள் நிறைய டெம்ப்ளேட்ஸ்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ வரைக்கும் மீம் டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் சார் அப்படிங்கிற வீடியோவாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் இஃப் ஐம் நாட் ராங் சயின்டிஃபிக்கலி பிளான்ஸ் ஆல்சோ லிவிங் பீயிங் தம்பி அப்படின்னு சொன்ன அந்த வீடியோவாக இருக்கட்டும். அதே வீடியோவில் வந்து இன்னொரு வார்த்தை சொல்லியிருப்பார், அதுதான் ஜனவரி 31 வந்து அதான நியூ இயர் கொண்டாட முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஆனால் இது எல்லா நெகட்டிவிட்டியும் வந்து பிரேக் பண்ணி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பார். இந்த படம் செக்கச்சவந்த வானம் படத்தில் வந்து ஒரு ரன்னிங் சீக்வன்ஸ் இருக்கும், என்னால் வந்து ஓடவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அழுதேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பார். மாநாடோட அந்த ப்ரொமோஷன் வீடியோ இன்டர்வியூஸ்லாம் யோசிச்சு பாருங்கள். அந்த பயங்கரமான பீக்கில் இருந்த ஒரு மனுஷன் அந்த ஒஸ்தி படம் அந்த டைம்லலாம் பாடி அவ்வளோ ஃபிட்டாக வச்சுருப்பாரு. டான்ஸ் எல்லாம் பிரித்து படுத்துட்டு போகிற ஸ்டெப்பு, முட்டி ஸ்டெப்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக போடுவார். அப்படி இருக்க ஒரு ஆளால் ஓடக்கூட முடியல அப்படின்னா உட்காந்து அழுக ஆரம்பிச்சிட்டேன், இது கூட முடியல அப்படிங்கிற மாதிரி. அதுக்கடுத்த கொடுத்த ஒரு கம்பேக் தான் வந்து உடம்பை குறைச்சிட்டு அட்மேனாக திரும்பி, அது ஒரு டைட்டிலே வந்து ஆட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். முன்னாடி எஸ்டிஆர் லிட்டில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அட்மேன் எஸ்டிஆராக நான் வந்து திரும்பி வரேன் அப்படிங்கிற மாதிரி. இதை வந்து அவர் முன்னாடி சொல்லியிருந்த ஒரு டைலாக் கூட வந்து சேர்த்து போட்டிருந்தேன். காரை வந்து நிறுத்தணும், பிட் ஸ்டாப்பில் நிறுத்தணும், ரெடி பண்ணணும், மறுபடியும் ஃபீல்டுக்கு வந்துச்சு அப்படின்னா நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு அடுத்தடுத்து அவருக்கு வந்த செலக்ட் பண்ண ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், 1-2 படங்கள் தான் வந்திருக்கு. இருந்தாலும் அந்த எல்லா படத்துக்குமே வந்து பயங்கரமான ரெஸ்பான்ஸ். படத்துக்கு ரெஸ்பான்ஸ் இருக்குது இல்லைங்கிறத தாண்டி மனுஷனோட அந்த எஃபர்ட்டு தான்
இப்போ வரைக்கும் நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு வந்து பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கு. நிறைய பேர் மறுபடியும் அந்த அட்மேன் வீடியோவை பார்த்து இந்த நியூ இயருக்கு ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்க. ஜிம்முக்கு போகணும், பழையபடி உடம்பை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, கம்பேக்குக்கான கிங் அப்படிங்கிற மாதிரி அவரை ஈஸியாக சொல்லிடலாம். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நமக்கு ஈஸ்வரனில் தெரிஞ்சிருக்கும். அதுக்கு அடுத்த படமாக இருக்குது. ஈஸ்வரன் என்னதான் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்தாலும் படம் அந்தளவுக்கு பெரிதளவுக்கு ஓடலை. சரி என்னப்பா உடம்பு குறைச்சா இவளுக்கு படம்லாம் ஓடிடுமா, நடிப்புங்கிறது இருக்கணும், அந்த பழையபடி அந்த ஒரு மார்க்கெட்டை பிடிக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற பயங்கரமான கிரிட்டிக்ஸ் வந்து ஈஸ்வரன் டைம் பீரியடில் வந்து வந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் கிடையாது, நான் நினச்சா அந்த கம்பேக் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு டிராஸ்டிக்கான ஒரு கம்பேக் வந்து மாநாடு படத்தில் வந்து கொடுத்தாரு. இப்போ நினச்சா கூட அந்த ஏர்போர்ட்டில் ஓடி வர ஒரு சீனுக்கு வந்து பயங்கரமான ஒரு கூஸ்பம்ஸு. அது மட்டும் இல்லாமல் எஸ்ஜே சூர்யா சார்கிட்ட வந்து அந்த அழுகிற சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும். அது ஃபுல்லுமே வந்து சிங்கிள் டேக் அப்படிங்கிற விஷயம்லாம் நான் தாண்டா இங்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு படமே வந்து அந்த ஒரு டைலாக்கை வந்து ஒரு படமாக எடுத்து அப்படி இருக்கும். அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் வந்து மாநாடு. ஏன் இப்போ வரைக்கும் அவரோட அந்த இந்த யுவனோட கான்சர்ட் சொன்னேன் இல்லையா, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் டாக் இல்லாமல் இருந்துச்சு. பயங்கரமான என்ன சொல்கிறது, ஒரு கேப் வந்து விழுந்துருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக டிராகன் மூவிக்கு வந்து ஒரு பாடல் வந்து பாடியிருந்தார். அந்த ஹார்ட் பிரேக் லவ் பிரேக்கர்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, லவ் ஃபெயிலியர் ஆன காய்ஸ், சூப் பாய்ஸ் அப்படிங்க அவங்களுக்குலாம் வந்து எஸ்டிஆர் வந்து ஒரு கனெக்ஷன் டக்குன்னு கனெக்ட் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி. அவரோட பர்சனல் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருக்கனாலேயோ என்னமோ தெரியல, டக்குன்னு கனெக்ட் ஆயிடுவார். அதனால லவ் ஃபெயிலியர் சாங்னாலே வந்து இவரை கூப்பிட்டு பாட வச்சிடறாங்க. அந்த மாதிரி ஒரு லவ் ஃபெயிலியர் சாங் வந்து டிராகன் படத்துக்கு வந்து பாடியிருந்தார். அந்த ஒரு பாட்டும் வந்து எஸ்டிஆர்னால வேற ஒரு லீகுக்கு வந்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு அந்த பாட்டும். அதுக்கப்புறம் தக் லைஃப்பில் அவர் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ, அதுவும் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போது ரீசெண்டாக கமல் சார் கொடுத்த அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, ஜூன் 5 அன்னைக்கு நீங்கள் தக் லைஃப்பை பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னதாகட்டும். அதனால பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து கிரியேட் ஆகியிருக்கு அந்த படத்துக்கும் எஸ்டிஆருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் ஏன்டா இப்போ திடீர்னு ஏன் எஸ்டிஆரை பற்றி இந்த ஜனவரி 31 வந்த நாளையா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது கிடையாது. February 3 வந்து தலைவனோட பர்த்டே வருது. அந்த பர்த்டே ஸ்பெஷலாகத்தான் இந்த வீடியோ. ஸோ February 3 என்ன அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியலை, நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். எதுவாக வேணா இருக்கலாம், எஸ்டிஆர் ஃபேன்ஸ் தயாராக இருங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தலைவா. இந்த வீடியோ மூலமாக நானும் உங்களுக்கு விஷ் பண்ணிடுறேன். நானும் என்ன மாதிரி இருக்கக்கூடிய பல ஃபேன்ஸும் வந்து விஷ் பண்ணிடுறோம். முக்கியமாக சூப் பாய்ஸ் சார்பாக இந்த ஒரு விஷயத்தை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, ஸோ கைஸ், இதே மாதிரி எந்த ஒரு செலிபிரிட்டியை பற்றின ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறவரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா, சைனிங் ஆஃப்.